தமிழ்ல உள்ள முக்கியமான ஹீரோக்களுக்கு அடுத்த வருஷம் எத்தனை மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது, அது எப்ப ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 9 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஹெச் வினோத் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி டியோல் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. தளபதி விஜயோட கடைசி படம் இது. இதுக்கப்புறம் ஒரு படம் நடிப்பாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அவர் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் இதான் அவரோட கடைசி படம். இதே பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆகும். சுதா கொங்கரா டைரக்ஷன் பண்ற இந்த மூவில சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் மட்டும் இல்லாம 2026 கடைசிலையும் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகும். அது வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம். மோஸ்டா அடுத்த வருஷமே அந்த படம் ரிலீஸ் ஆயிடும். அதே ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா சூர்யாவோட கருப்பு படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணக்கூடிய இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் பண்றாரு. சூர்யா, த்ரிஷா நடிக்கிறாங்க. சூர்யாவுக்கு அடுத்து அதே வருஷமே பாத்தீங்கன்னா சூர்யா 46, 47 எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டோம். 46 வெங்கி அட்லூரி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த மூவி சம்மருக்கு ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். அடுத்து 47 அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும். தனுஷுக்கு பாத்தீங்கன்னா T54, 55 ரெண்டு படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. T54 படத்தை ஒரு தொழில் படம் எடுத்த கார்த்திக் ராஜா டைரக்ஷன் பண்ணிருக்காரு. D55 ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்ணுவாரு. இதுல D54க்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. மூவிக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துரும். D55க்கான ஷூட்டிங் அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும். அஜித் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. AK64 படத்துக்கான ஷூட்டிங் பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஆதிக் ரவிச்சந்திரன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷத்தோட கடைசியில இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சூப்பர் ஸ்டாருக்கு ஜூன் மாசம் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகும். சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த வருஷம் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும். ரவி மோகனுக்கு அடுத்த வருஷம் 4 மூவிஸ் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பராசக்தி மூவிலயும் அவர் இருக்காரு. ஜீனி படம் இருக்கு, கரைத்தே பாபு இருக்கு, அண்ட் இன்னொரு படம் கூட அவங்க ரிலீஸ் பண்ண டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே அதுக்கான அப்டேட் எல்லாம் வரும். கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் 237 படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்பறிவு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம். கார்த்திக் அடுத்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆகும். வாத்தியார், சர்தார் 2, மார்ஷல் அப்படின்னு. இதுல வாத்தியார் படத்தை நலன் குமாரசாமி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சர்தார் 2 PS மித்ரன் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. மார்ஷல் படத்தை டானாக்காரன் எடுத்த தமிழ் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சியான் விக்ரம்க்கும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். சியான் 63 படம். பாடிகே ராஜ்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு. சிம்புவுக்கு அரசன் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா வெற்றிமாறன் எப்ப ஷூட்டிங் முடிப்பாருன்னு தெரியாது. அதனாலதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஷூட்டிங் அவர் சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வருஷமே கூட ரிலீஸ் ஆயிட்டோம். ஒருவேளை டிலே ஆச்சுன்னா படம் தள்ளி போகலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா சிம்புக்கு மோஸ்டா அடுத்த வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல உள்ள முக்கியமான ஹீரோக்களுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற மூவிஸ் தான். இதுல எந்த மூவிக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது இல்லாம வேற எந்த ஹீரோவோட படம் அப்டேட் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.